ஹாய், நான் செல்வம் ஷார்ட் ஃபன்லியோட ஃபவுண்டர். இன்றைக்கி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஷார்ட் ஃபன்லி எப்படி ஃபிலிம் மேக்கிங் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது அதை பற்றின பேசலாம். ஸோ ஷார்ட் ஃபன்லி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கான ஒரு யூனிக்கான பிளாட்ஃபார்ம். ஓகே, ஃபிலிம் மேக்கிங்க்கும் ஷார்ட் ஃபன்லியோட பேக்ரவுண்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஃபிலிம் மேக்கிங் படம் எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்தை எப்படி நம்ம ப்ரமோட் பண்ணுறதுன்னு தெரில. படம் மட்டும் எடுத்தாச்சு, ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில. நம்ம ஊரில் சுற்றிட்டு படம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிரியேட்டர்ஸை கிரியேட்டராகவே வச்சுருக்காம அடுத்த லெவலுக்கு தூக்கிட்டு போகிறது தான் ஷார்ட் ஃபன்லியோட முதல் வேலை. ஸோ உங்கள் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணுமா? நான் எடுத்த படத்தை யூடியூப்பில் தான் வச்சுருக்கேன், அதுலேயே வியூஸ் போக மாட்டேங்குது, அதுலேருந்தும் காசு வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தடுமாறிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஷார்ட் ஃபன்லி. ஸோ ஷார்ட் ஃபன்லியில் நீங்கள் உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், அதுலேருந்து ஏர்னும் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டிப்ஸ்க்கு மறக்காமல் ஷார்ட் ஃபன்லியை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸோடு உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ.